அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உபவாச காலை வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, சமூகத்திலே உம்மை கோடி உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையில் கூட நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை ஆண்டவரே ஆன்லைன் மூலமாய் பகிர்ந்து கொள்ள தகப்பனே திரும்பவும் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. நாமத்திலே ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வார்த்தைகளை கேட்டுவிடுற எல்லா தேவ ஜனங்களையும், விசுவாச குடும்பங்களையும், எல்லா பசுத்தவான்களையும், எல்லா ஊழியர்களையும், எல்லா நண்பர்களையும் உங்கள் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி. உங்கள் நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுமாக. இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஜூலை மாசத்துல இந்த 4வது நாளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்பொழுதும் இந்த லைவ் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனங்களையும், திரும்பவும் வரப்போகிற ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த வேளையில் உடைய மத்தியிலே வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் என்னோடு கூட இடைப்படபடி நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த செய்திகளுடைய தலைப்பு தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்னாலே கடந்து வேண்டும் சொல்றது. அல்லேலூயா. வாசிக்கும் மீகா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் அது கடைசி வசனத்தை வாசிக்க 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசியில் அவர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. தடையை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லி நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் இருக்கிறது பெரிய தடைகளுக்குள்ளே இருக்கிறதை நாம் காண்கிறோம். எதை எடுத்தாலும் தடை என்று இன்றைக்கு நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்வாதாரம் என்கிற ஒரு தடை, வாழ்க்கையில் ஆகாரம் என்கிற ஒரு தடை, வேலை இல்லைங்கிற ஒரு தடை, சுகாதாரமாக எங்கேயும் போக முடியாத ஒரு தடை, எல்லா கல்விகள் தடை, ஆராதனைகள் தடை, வேலைகள் தடை, வருமானங்கள் தடை, நல்ல காரியங்கள் தடை, நிறைய தடைகளை நாம் இன்னைக்கு தாங்கி கொண்டு இருக்கிறோம். நாம் அநேக தடைகளுக்கு பின்னாலே நின்று கொண்டு அதை திறக்க முடியாமல் நாம் தவித்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தடைகளை நீக்கி கொடுக்கிறவர் நான் முன்னால போக போறேன் சொல்லி. அல்லேலூயா. வாழ்க்கையில பாருங்க, பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து தடை, பிள்ளையுடைய கல்விகளை குறித்து தடை, திருமணங்களை குறித்து தடை, குழந்தை பாக்கியங்களை குறித்து தடை, தொழிலில் தடை, ஊழியர்கள் தடை, நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிரதானமாய் காணப்படுவது தடை. இந்த தடைகள்னாலே நாம் சில நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிறோம். நல்ல கவனிங்க, தடைகளை மாற்றக்கூடிய ஒரு மருந்தும் இந்த உலகத்தில் இல்லை. அது ஒரே ஒரு மருந்து தான் ஆண்டவராகிய இயேசு. அங்க சொல்றத பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிற ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சில நேரங்களில் சோர்ந்து மனமடிவாகி ஜெபிக்க கூட நமக்கு நேரத்தை நாம் ஒதுக்காதபடி சோர்ந்து போகிறோம். ஏனென்றால் ஆண்டுகளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், மாசங்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், வாரங்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், தினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், மணிக்கணக்கில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கைக்கு தடைகள் ஏன் நீங்கவில்லை?
ஏன் தடைகள் என் வாழ்க்கையிலே மாறவில்லை, எனக்கு எதைதான் தடையா இருந்ததுன்னு சொல்லி நம்ம அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் இன்னைக்கு உரைக்கப்படுகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடையை நீக்கி வாசலை பிரவேசித்து கடந்து போவார் என்று வேதம் சொல்லுகிறது. தடைகளை நீக்கி போடக்கூடிய ஒரு தேவன் உங்க மத்தியிலே நிற்கிறார், உங்க மத்தியிலே வந்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற தடைகளை நானமாக தேவன் இந்த மாசத்துல நீக்கி போடுவார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா தடைகளை யாரும் எந்த ஒரு நபராலும் நீக்கி போடவே முடியாது. தடைகளை நீக்கிறவர் ஆண்டவராகிய தேவன் மாத்திரம்தான். அதை மிக கவனமா இருக்கணும். தடை என்று சொல்லி நிறைய இடங்களில் வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபுடைய மனைவியா இருந்த ராகேலுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தடையா இருந்ததை பார்க்கிறோம். இந்த ராகேல் யாக்கோபிடத்தில் வாக்குவாதம் பண்ணுகிறார், முறையிடுகிறார். தேவன் ராகேலுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார், தடை பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ராகேல் யாக்கோபோடு கூட வாக்குவாதம் பண்ணுவதை பார்க்கிறோம். யாக்கோபு சொல்கிறார், நான் என்ன தேவனா, நானும் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறேன், தேவனாக அடைத்திருக்கிறேன் சொல்லி அவன் யாக்கோபு சொன்ன உடனே அந்த ராகேலுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவள் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்கிறாள். கர்த்தர் அவருடைய தடைகளை நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த தடைகள் இருக்கிறதோ, எந்த காரணம் நீங்க தடைப்பட்டு கிடக்கிறீங்களோ, ஒருவேளை உங்க பிள்ளைடைய எதிர்காலமா இருக்கலாம், அல்லது கர்ப்பத்தின் கனிக்குரிய காரியங்களா இருக்கலாம், அல்லது பொருளாதார காரியங்களா இருக்கலாம். அந்த தடைகளை இனாண்டவராக தேவன் இன்னைக்கு நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. எது சுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க வேலை இல்லாம தடையா இருக்கலாம், லாக்டவுன்ங்கிற தடையில் நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய கவலையோடு கொண்டு இருக்கலாம், வருமானத்தை தடையாக்க வேண்டிய கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இனாண்டவராக தேவன் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் முன்னால போகிறவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் நம்ம தடைகளை நீக்கி நமக்கு முன்னால போக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிப்பு வசந்த எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் வாசிக்கிறோம். எரேமியா 6:16. அங்கே அழகா சொல்லப்படுது. எரேமியா 6:16. சமாதானம் இல்லாதிருந்தும் எரேமியா 6 வழிகளிலே நின்று நல்ல கவனிங்க, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்கணுமா, அப்புறம் விசாரிக்கணுமா, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழிகள் எவைகளோ அவைகள் செய்த நடவுங்கள் என்று சொல்லி எரேமியாவில் சொல்வதை பார்க்கிறோம். ஏன் இன்னைக்கு தடைகள்? நாம் போகிற பாதை அது நேர் பாதையா? அந்த பாதையில அது போவது வழி உண்டா? தடை இல்லாமல் போக முடியுமா என்கிறத நிதானித்து நல்ல வழி எது என்று கேட்டு விசாரித்து அப்போ நல்ல வழி எதுவோ அதெல்லாம் நடக்கும்போது ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். நாமும் வழிகளை குறித்து விசாரிக்கவில்லை, நாமும் வழி யாருக்கு தெரிந்து கொள்வதில்லை, நாம் நல்ல வழியில போகிறதில்லை. நல்ல வழி எங்க இருக்குது சொன்னா யோவான் அழகா சொல்லப்படுகிறது, நானே வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒரு நெல்வலை பிரவேசித்தால் உள்ளு பொருள் மேய்ச்சலை கடவுளத்தில் வேதம் அழகா சொல்லுகிறது. நானே வழி, ஆண்டவராக இயேசுதான் வழி. அப்ப ஆண்டவராக இயேசு அவருடைய வழியில நாம் செல்லுமையானால், கிறிஸ்து இயேசுடைய வழியை நாம் பின்பற்றுமையானால் அவர் நமக்கு முன்னால கடந்து போவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னால போகிறபடினால நாம் ஒரு பின்னால போகும்போது அப்படியே அடிச்சோடுகளை பின்பற்றி போகும்போது தடை உண்டாய் இருந்தால் அதை ஆண்டவராகிய தேவன் நீக்கி போடுவார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தடைகளை நீக்கி போட வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலே போக வேண்டும், விசாரிக்கணும். பூர்வ பாதை எங்க இருக்குது, நல்ல வழி எங்க இருக்குது, நல்ல ஆவிக்குரிய சத்தியம் எங்க கிடைக்குது, நல்ல எங்க ஆவிக்குரிய துறைச்சபை எங்க இருக்குதுன்னு சொல்லி தேடி ஓடி போகணும். ஜீவன் தப்ப லோத்து போல ஓடணும்.
அல்லேலூயா. இன்னும் சடகாச்சாரங்கள்ல உலக சிக்கிப்பதில் சிக்கி கிடக்கக்கூடாது. நல்ல வழிகள் எங்கே, நல்ல சத்தியங்கள் எங்கே என்று நீங்கள் தேடி ஓடி போகும்பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை ஆண்டவரே நீக்கி போடுவார். அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நீக்கி போட வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் முதலாவது தன்னை தேவனோடு கூட இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனோடு ஐக்கியம் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனோடு கூட எப்பொழுதும் அவர் சந்தோஷமாய் ஜெபத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவனை நாம் சார்ந்திருக்கும் பொழுது, தேவன் நாம் அண்டிக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் வரும். சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்றாரு. இன்னும் சொல்றாரு, கர்த்தரை எப்படி முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. நம்ம வாழ்க்கையில் தடையை நாம் தாண்ட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் எங்க இருக்கணும், நமக்கு முன்னால் இருக்கணும், நம்ம வலதுபுறத்தில் இருக்கணும். நாம் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்றது. சில தடைகள் நம்மளை உருவாக்குவதே கர்த்தர் வைத்திருக்கிறார். சில தடைகளை நம்ம சோர்ந்து போகாத படிக்கிறது. தடைகளை ஜெயிக்கும் பொழுதுதான் அது வாசல்கள் திறக்கும். நல்ல கவனிக்கணும். இந்த வருஷத்துக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 11:17 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல 11:17 வாசிக்கும் பொழுது, ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களும் வரத்தையே அனுக்கிரகம் பண்ணிருக்கையில் தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். பேதுருக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி கொர்நேலியுவின் ஒரு வீட்டுக்கு அவனை கர்த்தர் அனுப்பும் சொப்பனத்தை காமித்து அங்கே அனுப்புகிறார். அங்கே போய் அவன் போகும்போது அவன் தன் வீட்டிலேயோ அனைவரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பேதர் போய் என்னை அழைத்த காரியம் என்ன என்று கேட்கிறார். 4வது நாள் முன்னாடி நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அப்போ உண்மை அழைக்கப்படி தேவன் என்னோடு கூட சொன்னார்னு சொல்லி அவர் சொன்ன உடனே நீ வந்தது நல்லது, நாங்களாம் ஆயத்தமா இருக்கிறோம்னு சொன்னாங்க. உடனே பேதர் கிறிஸ்துவை குறித்து மரணத்தை குறித்தும் உயிர்த்ததை குறித்தும் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். நல்ல கவனிக்க. அப்போ தேவன் அவர்களுக்கு வரங்களை தந்துள்ளார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய ஊழியத்தை முடித்து திரும்ப அவர் இஸ்ரேலுக்கு போகும்போது அவருடைய சீடர்கள் அவரை கடிந்து கொள்கிறார்கள். அப்போது பவுலும் ரொம்ப தீவிரமாக அவரை பேதுருவை கடிந்து கொள்கிறார் பார்க்கிறோம். விருத்த சேதமில்லாத ஜனங்களுடன் எப்படி புசிக்கலாம் என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் பேதுரு அங்கு நடந்த சம்பவங்களை சொல்லுகிறார். எப்படி முன்பு நம்ம மேலே நாம் மேல் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி நம்ம மேல தன்னுடைய பரிசுத்தாவின் வரத்தை அபிஷேகத்தை பொழிந்தருளினாரோ அதே போல இந்த மனிதர்கள் மேலும் தேவனை கர்த்தர் பொழிந்தருளினார். நான் தடை செய்ய எம்மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கும் போது நான் எப்படி தடை பண்ண முடியும் என்று ஒரு தேவனுடைய மனுஷனாகி பேதுரு சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் கொர்நேலியுவை போல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் செய்யக்கூடிய கடமைகளை நீங்கள் செய்வீர்கள் சொன்னால் உங்களுக்காக ஆண்டவராகிய தேவன் ஒரு வழிகளை திறப்பார். ஹல்லேலூயா. பேதுரு எங்க இருக்காரு கொர்நேலியுவுக்கு தெரியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல நீங்க 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1-2 வாசிக்கல. அப்போஸ்தலர் 10:1-2 இத்தாலி பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே நல்ல கவனி 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். நல்ல கவனி, அவன் தேவ பக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் எப்படின்னா அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் எப்படி இருக்கணும்? தேவ பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். தேவனுக்கு குடும்பத்தோடு பயந்து இருக்க வேண்டும். இந்த பிரஜாதிகள் மத்தியில கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றப்பட்ட பொழுது சீசர்களாம் முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். பேதுரை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். பேதுரு சொல்றாரு, கர்த்தர் அருள்வது நான் தடை பண்ணுவது எப்படி, கர்த்தர் கொடுக்கும் போது நான் தடை பண்ணுவது எப்படி. இந்த கொர்நேலியு இத்தாலிங்கிற பட்டணத்துல 100க்கு அதிபதியாக இருக்கிற ஒரு தேவ மனுஷன்
ஹalleluya. அவன் நீதிமானாய் இருக்கிறான். அவன் கர்த்தருக்கு பயந்தவனாய் இருக்கிறான். தன் வீட்டாரோடு கூட எல்லாரும் அவன் கர்த்தருக்கு பயந்து அவன் உண்மையா இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறாரு. அவன் செய்கிற தான தர்மங்களை கர்த்தர் கவனிக்கிறாரு. அவன் செய்கிற எல்லா உபகரணங்களையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறாரு. அவன் நூற்றுக்கதிபதியா இருக்கிறான் இத்தாலி பட்டணத்தில். அவன் ராணுவத்தின் 100 பேருக்கு கேப்டனா இருக்கிறான். ஆனால் அவன் தேவனுக்கு பயந்து இருக்கிறதை ஆண்டவர் கவனிக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்கிறதை இந்த உலகம் கவனித்துக் கொண்டிருக்கும். எப்படி இந்த லாக்டவுனுடைய குடும்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, எப்படி ஒரு ஆதாரம் புசித்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்படி அவருடைய வாழ்க்கையை ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இவருக்கு எங்கிருந்து வருமானங்கள் வருகிறது, என்ன செய்கிறார்கள் பார்த்து சும்மாவே இருக்கிற அநேகர் கணக்கெடுத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கொர்நேலியை போல, கொர்நேலியை குறித்து யாருக்கும் தெரியாது, வந்தருக்கு செய்த எல்லா தான தர்மங்களையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருந்தார். ஹalleluya. இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் என்னாண்டவராக தேவன் அந்தரங்கத்திலே கவனிக்கிற ஒரு தேவன். ஹalleluya. வெளிரங்கமாய் கவனிக்கிறதை ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வெளிரங்கமான ஜெபமானாலும் சரி, வெளிரங்கமான உதவியானாலும் சரி, வெளிரங்கமான தான தர்மமானாலும் சரி, அதை மனுஷர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் தேவனை புறக்கணிப்பார். ஹalleluya. கர்த்தர் அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு தேவன். தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது சாமுவேல் பார்க்கிறாரு, இவனாக்கும் சொல்லி ஆண்டவர் தேவன் சொன்னார், என் முகத்தை நீ பார்க்காத, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பாரேன். ஹalleluya. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ அவருடைய இருதயங்களை ஆராய்ந்திருக்கிற தேவன் வேதம் சொல்கிறது. அந்த உள்ளித்திரியங்களை பார்க்கிறேன். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய இடம் தான் இருதயம். அந்த இருதயம் இயேசுடைய சிங்காசனம். அந்த இருதயம் யாருடைய இருதயம் சுத்தமா இருக்கிறதோ அங்கே நானும் கடந்து உள்ள வருவார். யாருடைய இருதயம் ஆயத்தமா இருக்கிறதோ அங்கே தேவனை கர்த்தர் கடந்து வருவார். கடந்து வரும்போது தடைகள் நீங்கி போகும். ஹalleluya. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் முன்னால் நடந்து போகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய உள்ளத்திலே வந்தாரானால் நாம் போகிற இடமெல்லாம் தடைகள் தன்னால மாறும். தடைகளை மாற்றி கொடுத்த ஆண்டவராகிய தேவன், அவருடைய வேலை அதான். அப்ப அந்த தேவன் நம்ம எப்படி இருக்கணுமா? பக்தியா இருக்கணுமா? பயப்படணுமா? பக்தியா இருக்கணுமா? அந்த கொர்நேலியு தேவ பக்தியா இருந்தால் தன் குடும்பத்தோடு கூட கர்த்தருக்கு பயந்து இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அதுல 10ஆம் அதிகாரத்துக்கு 12 3ஆம் வசனம். அப்போது 10:13 பகலில் ஏறக்குறைய 9 நேரத்திலே தேவனுடைய தூதன் வரவும் கொர்நேலியுவே அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் பெற்றேன். உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்னை பயப்பட பாருங்க. ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் அந்த ஆண்டவர் சத்தத்தை கேட்டு பிரத்யட்சமா கேட்டு அவன் பார்த்து ஆண்டவரே என்ன என்றான். அவன் உன் செபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருந்தது. தேவனுக்கு உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சன்னிதியிலே எச்சிட்டு. நாம் செய்கிற தான தர்மங்களும் நாம் செய்கிற ஜெபங்களும் மற்ற மனுஷர்களை போய் ஏற்ற வேண்டுமா அல்லது மற்ற இடங்களில் பரவ வேண்டுமா அல்லது தேவனுக்கு போய் நினைப்பூட்ட வேண்டுமா? தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டி சேர வேண்டுமா? கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கொர்நேலியுவுக்கும் இயேசு கிறிஸ்து சம்பந்தமே கிடையாது. ஒரு பிரஜாதி வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் பேதுருவை அனுப்புகிறார். பேதுரு போக மாட்டான்னு தெரிஞ்சது அவர் சொப்பனத்தை கொடுக்கிறார். 4 துப்படிகள் அநேக முதிர்வுள்ள பிரயாணிகளை எல்லாம் இறக்கி பேதுருவை அடித்து புசி சொல்லுகிற சத்தத்தை கேட்கிறோம். தீட்டும் அசுத்தம் ஒரு வாய்க்கு போனதுன்னு சொல்லி பேசுகிறாரு. தேவனுடைய தீட்டாக என்னாதே அப்படி சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுத்து பேதுருவை அனுப்புவதை பார்க்கிறோம். தடைகளை நீக்கி கொடுக்கிற கர்த்தர் அவர் முன்னால கடந்து போவார். ஹalleluya. இந்த கொர்நேலியுவுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தடையா இருந்த பேதுருவுக்கு ஒரு தடையை நீக்கி கொர்நேலியுவுக்கு இடத்தில் அனுப்புகிறார். கொர்நேலியுவுக்கு ஒரு அபிஷேகம் பெறுவதற்கு தடையா இருந்த தடைகளை நீக்கி போடும்படி கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினார். பேதுரு போய் ஜெபித்து அந்த கரங்களை வைத்த பொழுது தடைகள் நீக்கப்பட்டு அபிஷேகம் கூட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. எனக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் ஒரு தடை இருக்கலாம். இதுவரைக்கும் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஒரு வியாதியா இருக்கலாம்,
அநேக நீ வைத்தியரை பார்த்திருக்கலாம், அநேக டாக்டர்களை நீங்க பார்த்திருக்கலாம், அநேக வழிகளை செய்திருக்கலாம், அநேக வழக்குகளை நீ பின்பற்றிருக்கலாம், சுகமாகாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கொர்நேலியுவே, உன் செபமும் உன் தான தர்மமும் தேவ நினைப்புடுதலாக இருந்தது. அவர் சனிலிருந்து ஏற்றிட்டு சொன்னது போல உங்க ஜெபமும் உங்க தான தர்மமும் என் தேவனை நினைப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவனுடைய சமூகத்திலே அது போய் சேர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஜெபமும் தான தர்மமும் கொர்நேலியுடையது தேவ சமூகத்தில் எட்டினபடினால் கர்த்தர் அங்கே இறங்கி வந்து சொல்றாரு, கொர்நேலியோ ஜெபமும் தானமும் கேட்கப்பட்டது, தேவனை நினைப்புட்டு சொல்றார். எனக்கு அருமையான தேவ சட்டங்களே, கர்த்தருக்கு முன்பாக எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, தன்னை தாழ்த்தும் போது, தன்னை அர்ப்பணிக்கும் போது அவர்கள் பிரியப்படுகிற ஒரு தேவன். அவர் பிரியப்படுகிற ஒரு தேவன். எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அதை மாற்றி கொடுப்பார். இன்றைக்கு உங்க வியாதிக்கு ஒரு சொல்லி நான் வைக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஆசிரியப்படாமல் தடையா இருக்கிறதா? ஜெபம் பண்ணுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத ஜெபம் பண்ணுங்கள். காமியத்தில் சொல்றது போல, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் சொல்லி, கர்த்தர் உங்க கூட இருந்தா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கையில வர சில தடைகளை அவர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுவார். கிதியோன் அப்படிதான் அதிகாலை இருட்டோட பெலிஸ்தருக்கு பயந்து போய் கோதுமைக்கு போராடி கொண்டிருக்கிறார். தேவதூதன் போய் பிரதிசமாய், பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் சொன்னார். பாருங்க, நியாயம் புத்தகத்தில் 6 அதிகாரத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் சொல்லி கிதியோன் சந்தோஷப்படல, கிதியோன் மகிழ்ச்சி அடையல. என் ஆண்டவனே, கர்த்தர் எது கூட இருந்தா இதெல்லாம் ஏன் சம்பவிக்கும்? கர்த்தர் எது கூட இருந்தாங்க எப்படி அடிமையா இருக்கும்? பெலிஸ்தர்கள் தடையா இருக்கிறார்கள். வெள்ளாமை விஷயத்தில் அறுவடை செய்ய முடியலையே, ஒன்றில் பலன் எடுக்க முடியலையே, இங்க பலன்கள் எல்லாம் நாசப்பட்டு இருக்கிறது பெலிஸ்தியன் என்று சொல்லி இந்த கிதியோன் முறையில பார்க்கிறோம். கர்த்தர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் ஏன் சமீபம் எங்களுக்கு? அப்ப அவனுக்கு நல்லா தெரியுது, கர்த்தர் நம்ம கூட இருந்தா இது சம்பவிக்காதுன்னு தெரியுது. ஹல்லேலூயா. காப்பது அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா நமக்கு இந்த நஷ்டம் வரவிட மாட்டாரு. கர்த்தர் நம்ம கூட இருந்தா இந்த துக்கம் வரவிட மாட்டாரு. உடனே தூதன் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, மீதியான கையில ஒரு கொடுப்பேன் சொல்றார். நல்ல கவனிக்க, தூதன் பார்த்து, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, மீதியான கையில கொடுப்பேன், உன்னை அனுப்புறது கர்த்தராகி நான் அல்லவா. அல்லேலூயா. இந்த பயந்த கிதியோனே எந்த மீதியானுக்கு பயந்தானோ அதே கிதியோனை கர்த்தர் பலப்படுத்துவதை பார்க்கிறோம், பயன்படுத்துவதை பார்க்கிறோம். கர்த்தர் என் கூட இருந்தா இதெல்லாம் சம்பவிப்பானே. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நாம் நம்மை புரிந்தெடுத்து பார்ப்போம். ஏன் வாழ்க்கையில ஜெயம் இல்லை? ஏன் வாழ்க்கையில வெற்றி இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை? கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையா? எப்படி நீங்க நினைச்சு நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா எப்படி பார்க்கலாம் தெரியுமா? உதாரணமா, சவுல், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் யுத்த களத்தில் நிற்கும் போது, விருத்த சேதனமுள்ள சவுல் அங்கே நிற்கும் போது, இஸ்ரவேலுடைய சேனையில் நிற்கும் பொழுது, கோலியாத் வந்து அங்கே இஸ்ரவேல் சேனையை நிந்திக்கும் பொழுது சவுலுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. அப்படித்தான் கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா பயம் வரும். பூர்ண பயம் தெரியுமா? புறமே தள்ள சொல்லுங்க. சவுலுக்கு ஒரு பயம் வருகிறது, ஒரு நடுக்கம் வருகிறது, ஒரு திகில் வருகிறது. யுத்தத்துக்கு யார் தடைனா கோலியாத் தடையா இருக்கிறார். சவுலுடைய சேனையில் இருக்கிறது, யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, பராக்கிரமசாலி இருக்கிறாங்க. கோலியாத்தை மாத்திரம் வீழ்த்தினா பாக்கியோட தேசம் வீழ்த்திடலாம். ஆனா கோலியாத்தை தினம்போது 40 நாள் நிந்திக்கும் பொழுது சவுலுடைய உள்ளம் அப்படியே ஒரு சுருப்பிலே போல கலங்கி, தனியாய் கலங்கி நடுங்குவதை பார்க்கிறோம். ஆனாலும் தன்னுடைய 3 சகோதரருடைய சுகசித்தை சாதிக்கும்படியாக ஈசா அன்றைய குமாரனாகிய தாவீதை இஸ்ரவேலுக்கு அனுப்புவதை பார்க்கிறோம். தாவீது வரும்போது அதே விருத்தசனம் இல்லாத கோலியாத் நிந்திக்கிறதை தாவீது செவிய வார்த்தை விழுந்தது. அந்த அபிஷேகம் பற்றி எரிந்தது. கர்த்தர் சவுலோடு இல்ல, தாவீதோடு இருந்தார். கர்த்தர் சவுலோடு இல்லாமல் என்ன காரணம் அப்படின்னா, முறுமுறுப்பு ஒன்று, பொறாமை
எனக்கு 1000 அவனுக்கு 16 கொடுத்தார்கள் ஒரு முறுமுறுப்பு. ஆசீர்வாதத்தில் தடை என்ன தெரியுமா? முறுமுறுப்பு. விட்டு கொடுக்கிற சோபனம் கிடையாது. சவுல் ராஜா தான், சவுளுடைய சேவனை விட தாவீது இல்லை. ஆனால் யுத்தத்தில் சவுலுக்காக நின்று யுத்தம் பண்ணி எந்த கோலியாத் தடையாய் காணப்பட்டாலோ அந்த கோலியாத்துக்கு தடையை என்னாலும் தாவீது கூட நீக்கினார். அல்லேலூயா. தாவீது கூட நீக்கிறதை பார்க்கிறோம். தடைகளை நீக்கி விடுறது அவர் முன்னால் கடந்து போவார். தாவீது கோலியத்தை பிடித்த உடனே மீதி எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து அவர்களை மடங்கெடுத்த அவசியம். அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? தாவீது கூட தேவன் இருந்தபடினால கோலியாத் பயப்படல. சவுல் கூட தேவன் இல்லாதபடினால சவுல் பயப்படலாம். பிரியமானவர்களே, ஆலோசனை பார்ப்போமா? சிந்தித்து பார்ப்போமா? சீர்தூக்கி பார்ப்போமா? விசாரித்து பார்ப்போமா? காத்திருந்து பார்ப்போமா? ஜெபித்து பார்ப்போமா? நம்மை நாமே ஆலோசித்து பார்ப்போமா? கர்த்தர் எப்படி இருக்கிறாரா என்பதை நாம் பரிசோதித்து பார்த்தால் மிகவும் நல்லது. கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவரை சமைப்பான் ஏன் என்று சொல்லி கிதியோன் கேட்டது போல நாம் அவனை கேட்க முடியும். அல்லேலூயா. தடையை நீக்கி கொடுத்த ஒரு தேவன் அவருக்கு முன்னால கடந்து செல்வாராம். இன்னொரு சொல்லி வாசிப்போம். அது எண்ணாகும் புஸ்தகத்தில் 24:1 வாசிக்கும் பொழுது, எண்ணாகும் 24:1 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று கண்டபோது முந்தி செய்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக திருப்பி கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. நல்ல கவனிங்க. இந்த பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாது என்று நன்கு அறிந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வைத்தே அடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டி பிலேயாமை அழைத்து வருகிறான். கூலி பொருந்தி பிலேயாம் யாரை ஜெபித்து யாரை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், யாரை சபிக்கிறாரோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று சொல்லி எல்லாரும் தெரிஞ்ச ஒரு உண்மை. ஒரு பெரிய தீர்க்கதரிசி ராஜா அறிந்தபடினால நாம் ஏன் யுத்தம் பண்ணி நம்ம சேனையை சேதப்படுத்துவானே அப்படின்னு தேவனுடைய ஜனங்களை அழிப்பதற்காகவே தேவனுடைய தீர்க்கதரிசியை அவன் கொண்டு வரதை பார்க்கிறோம். ஞானமாய் இன்னைக்கு அநேக இடத்துல அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியர்களை கெடுக்கிறது, ஊழியர்கள் செய்து ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், பிள்ளையாம் கூலி பொருத்தப்பட்டவனாய் போய் அங்கே நிற்கிறான். அங்கே அநேக காரியங்களை அவன் செய்கிறான். பலி செலுத்துகிறான், தென்பக்கம் செலுத்துகிறான், வடபக்கம் செலுத்துகிறான், கீழ்பக்கம் செலுத்துகிறான். 4 பக்கமும் காளைகளை பலி செலுத்தி கொஞ்சம் தூரம் போய் நிமித்த பார்ப்படி போகிறான். கர்த்தரோடு பேசுவார். அதே நேரத்தில் உமக்கு உத்தர சொல்ல சொல்லி பாலாக்கு முகத்தை பார்க்கிறான், பலிபடத்தை பார்க்கிறான். இப்படி பார்த்து கர்த்தரிலிருந்து ஒரு பதில் வரவில்லை. அந்த ஒரே பதில் தான் அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லி கடைசியாக அவன் நிமித்த பார்க்காமல் தன் முகத்தை வனாந்தரத்துக்கு நேரா திருப்பி கவனிங்க. இந்த முகம் அது வரைக்கும் ராஜதனை கனப்படுத்துவானே, ராஜதனை உயர்த்துவானே, மிகுதியான பகுதியை தருவானே சொல்லி ஒவ்வொரு நேரமும் பலி செலுத்தும் போது ஜனங்களை சபிக்க வேண்டும். ஜனங்களை சபித்தால் பாலாக் ராஜா வெகுமதிகளை கொடுப்பானே என்று சொல்லி ராஜா முகத்தை பார்த்தான். எல்லாமே தடையாக காணப்பட்டது. பாலாக் ராஜாவுக்கு இஸ்ரவேலர்கள் தடையாக இருந்தார்கள். யுத்தம் பண்ண முடியாது, பயம். காரணம் தேவன் கூட இருக்கிறார். இப்ப பிள்ளையாமை கொண்டு வந்து அவனை அடிக்க பார்க்கிற, சபிக்க பார்க்கிறாரு. பிள்ளையாமை எப்பொழுது கூட நிமித்த பார்க்காம தன் முகத்தை வனாந்தரம் நேரம் திருப்பிட்டு கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கும்படி வாக்கு பெற்றிருக்கிறேன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று சொல்லி சொன்னார். 11 வாசிப்பதில் ஆகையால் 10 வருஷத்துக்கு பரவாசிக்கிறார். 10 வருடம். அப்பொழுது பாலாக்
பிலேயாம் மேல கோபமுள்ளவனாகி கையோடு கை தட்டி பிலேயாமை நோக்கி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன். நீயோ இந்த 3 முறையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். ஆகையால் உன் இடத்துக்கு ஒழுங்கா நீ ஓடி போயிரு. உன்னை மிகவும் கனப்படுவேன் என்று நீ கனம் அடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். ஆனா இவன் ஒரு ஆளு கனம் அடையுமா, ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனை கனம் அடையுமா? நீங்க பாத்துருங்க. எவ்வளவுதான் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கிறவங்கள சபைக்கு நானும் இடம் கொடுக்கவே மாட்டான். அது தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, நீங்க நிறைய பயப்படுறீங்க எனக்கு அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சா நீ ஒருத்தரும் ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தருடைய திட்டம் இல்லாம ஒரு முடி கூட கீழே விடாது. ஹல்லேலூயா. பிலேயாம் இந்த இஸ்ரவேலர்களை சபிக்கும்படி வந்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கும்படி கிருபை செஞ்சார். நல்ல கவனிங்க. பாலக ராஜா யுத்தம் பண்ண முடியாம சபிக்கிறதுக்கு அழைக்கிறார். பிலேயாம் வந்து ஜெபித்துட்டு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு வேதம் சொல்றது உனக்கு உறவை உருவக்கூடிய எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். பிலேயாம் கூடயும் கர்த்தர் இருந்தார். ஆனா பாலக் கூட இல்ல. பாலக் சொல்லக்கூடிய வார்த்தை கீழ்ப்படிந்து பொருளாசையினால இச்சையினால இந்த பிலேயாம் வந்து வரும்போதே கர்த்தர் சொன்னார், நீ போவாண்டா அப்படின்னாரு. அதை மீறி வந்தாரு. வார வழியிலே கழுதைக்கு முன்னால தூதன் உரிக்கப்பட்டதோடு இருந்தாரு. அப்பவும் திரும்பி போகல. 2 தடையை தாண்டி 3வது நேர இஸ்ரவேல் நிக்கிற அந்த பள்ளத்தாக்கில் வருகிறாரு. பணத்துல 2 பலி செலுத்துறாரு, மனைவி செலுத்துறாரு, எங்கெல்லாம் பாக்குறாரு, ஒண்ணும் முடியல. நானும் சொன்னதுதான். அவர் போய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமாற மனுபுத்திரரும் இல்ல. ஆசீர்வதிப்பேன் சொன்னா ஆசீர்வாதம் தான், அதுல மாற்றம் கிடையாது. அதுபோல நீங்க உங்க முகத்தை, இந்த பிலேயாம் தன் முகத்தை வனாந்தரத்திலே திருப்பி ஒரு வாக்கியத்தை உரைத்தது போல. ஏன்னா ராஜாவை பார்த்தா பயம் கொடுக்கும், பொருளாசை ஞாபகம் வந்துடும். ராஜாவை பார்த்தா ராஜா சபையில் சபிக்க முடியாது. அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா இந்த உலகத்தை பார்க்காதீங்க, உலக சிற்றத்தை பார்க்காதீங்க, உலகத்துடைய இச்சைகளை பார்க்காதீங்க, உலகத்தினுடைய மகிமையை பார்க்காதீங்க, உலகத்துடைய பெருமையை நீங்க பார்க்காதீங்க. வனாந்தரத்தை பாருங்க. வனாந்தரத்துல ஒண்ணுமே இருக்காது. வெறுமையா தான் இருக்கும். வனாந்தரத்தை பாருங்க. கர்த்தர் வனாந்தரத்துல வழியை உண்டாக்குற ஒரு தேவன். எசாயால வாசிக்கிறோம், முந்திரையில் நினைக்க வேண்டாம், பூர்வமனவை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காலையில் செய்கிறேன், அது இப்பொழுதே தோண்டும். வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தரில் பாதையை உண்டாக்குற ஒரு தேவன் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால நீ ஓடி போ சொல்லி பிலேயாமை எச்சரிக்கை பார்க்கிறோம். அந்த தடைகளை பிலேயாம் தடைகளை நீக்கி போட்டார். பாலகன் தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டார். காரணம் அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறார். யாரை பார்க்கணும்? ராஜாவையா, வனாந்தரத்தையா? நீங்க இந்த உலகத்தையா, வனாந்தரத்தையா? வனாந்தரத்துல ஒண்ணு இருக்காது, கஷ்டமா தான் இருக்கும். ராஜாவை பார்த்தா எல்லாம் கிடைக்கும். ஆனா பிலேயாம் ராஜா கொடுக்கிற வெகுமதியை விட என் ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகங்கள் அதிக உபரியாதபடினால வாய்களை திறந்து கண் திறக்கப்பட்டவனாக கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதித்து பார்க்கிறோம். நீங்களும் நீங்க ஒரு கண் திறக்கப்பட்டவர்களாக நீங்க செயல்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய தடைகளை நீக்கி போடுவார். கர்த்தராமே உங்கள் முன்னால போகிறவர். பயப்படாதீங்க. கர்த்தரை பாருங்க. போற பாதை சரி, நம்மள சீர்தூக்கி பாருங்க. நாம் செய்கிற காரியம் சரியா, நான் போகிற பாதை சரியா என்று நீங்க சீர்தூக்கி பார்க்கும் போது உங்க வழிகளை வாய்க்கப்படுவார். கர்த்தரது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. இது ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை பகிர்ந்தபடி கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. கொடுத்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருந்த தடைகளை நீக்கி போடுங்க. பொருளாதார தடையை நீக்கி போடுங்க. தடைங்கிற எல்லாம் நீக்கி போடுவதாக நன்றி. நிந்தைங்கிற தடையை மாற்றி போடுங்க. அவமானங்கிற தடையை நீக்கி போடுங்க. பொருளாதார வீழ்ச்சிங்கிற தடையை நீக்கி போடுங்க.
கோவிட்-19 தடைகளை நீக்கி போடுங்க இயேசுவின் நாமத்துல. கொடிய வைரஸை, கொரோனா வைரஸை இயேசுவின் நாமத்தில் மாற்றுங்க. அதற்காக பிரயாசப்படுங்க. மருத்துவ துறைகளுக்காக, டாக்டர்களுக்காக, நர்சுகளுக்காக, ஒவ்வொரு சமூக நலத்துறைகளுக்காக, அனைத்து காவல்துறைகளுக்காக, துப்புரத்துறைகளுக்காக எல்லா துறைகளுக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாமே கருத்து வைக்கிறோம். அரசாங்கத்தை ஜெபிக்கிறானவரே, மத்திய மாநில சர்க்கார்களை ஜெபிக்கிறோம். எல்லாருடைய எல்லா முயற்சிகளையும் உடைய கரம் உணர்ந்து ஆசீர்வதிங்க. கோவிட்-19 தடைகளை இயேசுவின் நாமத்தில் நீக்கி போடுங்க. சமாதானம் கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.